வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. வாக்கு வளமளிப்பான், வாழும் வகையளிப்பான், தாக்கும் விடையளிப்பான், தன்முகத்தான் காக்கும் வந்த தும்பிக்கை ஆண்டவனை தூய விநாயகனை நம்பிக்கை போவோம். விநாயகரும் இருக்கிறார், முருகர் இருக்கார். இந்த இடத்துல மயிலகிரி முருகன் மிக அருமையான அருளை புரிகின்ற அற்புதமான முருகன். இது பக்தர்களை கொண்டு சேர்க்க வேண்டியது இங்கு உள்ள மக்களுடைய பெரிய வேலை. அதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிற போது இது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு கூடவே நிறைய பேர் வருவாங்க. அப்படியே முடிச்சிட்டா கூட அவங்களுக்கு அந்த விஷயத்தில் மிகப்பெரிய அனுபவம் இருக்கிற மாதிரி அதில் குறை கண்டுபிடிப்பாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் கூட மனம் தளர்ந்துடக்கூடாது. இந்த கோயில் நல்லபடியாக வளர்ந்து பல்லாயிரம் கோடி மனிதர்களுக்கு உயிரினங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிற இறையாற்றல் இருக்கிற கோயிலாக மாற்றணும். ஒரு இடத்துல கிணறு இருக்குது, உருவாக்கிட்டாங்க, இயற்கையாக ஒரு கிணறு ஊற்று இருக்குது அப்படின்னா இறக்க அதை சுரக்கும். அதை எடுக்காமல் இருந்தாக்க, அதாவது பயன்படுத்தி இல்லாவிட்டால் இழந்து விடுவாய் என்பது பிரபஞ்ச விதி. அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தாமல் இருந்தால் தண்ணி அசுத்தமாகிடும், யாருக்கும் பயன்பட்டு போயிடும். பல மனிதர்கள் சில பேர் தேனீக்களாக இருப்பாங்க, தேனையே சாப்பிட்டு உயர்ந்த இடத்துலையே இருப்பாங்க. சிலர் கொசு மாதிரி இருப்பாங்க, சாக்கடையிலே பிறந்து சாக்கடையிலே வாரம் இருப்பாங்க. சில பேர் ஈக்களை இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இருப்பாங்க. அந்தமாரி இல்லாமல் சார்ந்தவர்களாக நல்ல மனிதர்களாக இங்கே அமைஞ்சிருக்காங்க. இந்த கோயிலை வளர்ச்சியை தன்னோட உயிர் மூச்சாக கொண்டிருக்காங்க. பிரச்சனை ஏற்படுறது விதி அப்படின்னா கூட அதை எப்படி சந்திக்கிறோங்கிறது மதி அப்படிம்பார் தென்கட்சி சுவாமிநாதன். அதுமாரி இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா கூட அதை நம்ம முதல்ல நம்ம இறங்கி போய் அது சால்வ் பண்ணணுமே தவிர அவங்களா வரட்டும் இவங்களா பேசட்டும் அப்படின்னு. ஏன்னா பொது காரியத்தில் இறங்கிட்டாக்கா பற்றற்ற நிலையில் தான் இருக்கணும். நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும், மான அவமானம்லாம் இருக்கும். ஆனால் வைராக்கியம், அந்த ஜடசித்த இருக்க இந்த கோயிலை முன்னுக்கு கொண்டு வரணும். அது மிகப்பெரிய எல்லாரையும் பகவான் தேர்ந்தெடுக்க மாட்டார். அதுக்கு தகுதி உள்ளவர்கள் தான் இதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு மன உளைச்சலோ மன தளர்ச்சியோ வராமாதிரி கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணினாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு தேர்ந்து பல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதேமாரி கோயில் நிர்வாகிகள், இங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் எல்லாத்துலேயும் சிரித்து பழகிறவங்க, பழகிறதுக்கு நேரம் இல்லாத மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. நீங்கள் நின்று அவங்களுக்கு எவ்வளோ வேலைப்படுவ அலுவலர் இருந்தால் கூட நமக்காக இருந்து பேசிட்டு போவாங்க. இந்தமாரி ஒரு செயல் வீரர்களை நம்ம இழந்துடக்கூடாது. இங்கே உள்ள பக்தர்கள், நண்பர்கள், தோழர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் மரியாதையோடு தான் பழகிறாங்க, கண்ணியமாக பழகிறாங்க, நாகரீகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதேமாரி இந்த கோயிலில் தான் நினைக்கிற மாதிரி பூஜை நடக்கணும், தான் நினைக்கிற மாதிரி இருக்கணும். வரக்கூடிய அர்ச்சகர்களை அவங்க உடம்பு பிடியாக இல்லாமல் தளர்த்திட்டு அவங்கவுங்க முறையில் அவங்கவுங்க அர்ச்சனை பண்ணுறது, அவங்க அவசியம் பண்ணி அவங்கவுங்க முறையில் அதை ஆராதனை பண்ணுறதுக்கு இந்த கோயிலில் தான் அனுமதி தராங்க. மற்ற கோயிலெலாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதிமுறை இருக்குது, அப்படி தான் பண்ணணும்பாங்க. காரணம் அவங்க பூஜை முறை, அவங்க குருமார்கள் கற்றுக் கொடுத்தது அவங்களோட பரம்பரையாக இருக்குது, அதுமாரி இருக்கணும். அதான் பூஜையிலே ஆகம் பூஜை, வைதிக பூஜை, மானசீக பூஜை எல்லாம் இருக்குது. அது கோயில் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்ரத்தையாக பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாருன்னா அதை விட்டுவிடக்கூடாதுங்கிற ஒரு மனப்பாங்கு இருக்குது எங்கள்கிட்ட. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதேமாரி அவங்க இந்த கோயிலை பற்றி அனாவசியமாக யார்கிட்டையும் போய் பேசுறதில்லை. அதாவது அவனர்களால் அவன்தால் வங்கி, ஒரே நோக்கம், ஒரே கொள்கை, ஒரே சிந்தனை உள்ள எங்கே இருந்தாலும் ஒன்று சேருவாங்க. அந்த மாதிரி இந்த முருகன் இருக்கிற இடம் தேடி வரத்த மாதிரி ஒரு இதை சேனலில் வச்சு அமைச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் கும்பாபிஷேகமாக மிகப்பெரிய முருகனோட பேராற்றல் இந்த உலகம் ஃபுல்லாக பரவும். அதனால் சம்மந்தம் உள்ளவங்களுக்குலாம், அதாவது சம்மந்தம்னா இது அக்கறை உள்ளவங்க, அதாவது இப்போ எல்லாமே தன்னால் தான் நடக்குதுங்கிற மனப்பாங்கு உள்ள மனிதர்கள் அதிகமாக இருக்காங்க. எல்லாம் தெய்வத்தால் ஆகுதுன்னு முழு சரணாகதி, முழு பக்தி உள்ளவங்களுக்கு அவங்களோட நடவடை பாவனை தெரிஞ்சிடும். அது அவங்கள்ட்ட மட்டும் இதை சொல்கிறது. இந்த மயூரகிரிநாதன் முருகன்
மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்துக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லணும். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த நிர்வாகிக்கெலாம் சில சங்கடங்கள்லாம் வரும். அதுக்கு சம்மந்தம் இல்லாதவன் இந்த கூட்டு முயற்சியை கலைக்கிறதுக்காக காசு அடிக்கிறாங்க, பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அப்படி இல்லை, சும்மா பொருளையை கிளப்பி விட்டு இது தடுக்கிறதுக்கு கூட்டம் இருக்கும். ஆனால் மயிலகரி முருகன் அதெல்லாம் முறியடிச்சிட்டு இந்த இடத்துல கோலோச்சக்கூடிய பகவான் அவர்களையும் சேர்த்து பாதுகாத்துன்னு இருக்காரு. அவங்க வந்து காரணம் வந்து அதை வந்து உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு பேசி சண்டை சச்சரவு இறங்கி காரியத்தை எடுக்கிற மூடெல்லாம் கிடையாது. அவங்க போக்குலேயே விட்டு அவங்க வாக்குலேயே ஆமாம் இது கோயிலுக்கு இந்த கோயில் வரணும், இந்த மயிலகிரி முருகன் கோயில் வரணும் அப்படின்னு அவங்களே சொல்ல வைக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. ஏன்னா பின்விளைவு என்ன ஆகும்னு தெரியும். ஒரு வார்த்தை வந்தால் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கணுங்கிற மாதிரி பலனுள்ள வார்த்தைகள், பயனுள்ள வார்த்தைகளை ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட எண்ணம் நிறைவேறணும், மயிலகிரி முருகன் அதுக்கு அருள் புரியணும். அதை யாரை விட பெரியவங்க கிடையாது, அங்கிறதுல அதில் உறுதியாக இருக்காங்க. முருகனுக்கு முன்னாடி எல்லாருமே சமம். நான் தான் சிறந்தவன், நான் தான் பெரியவங்களும் யாருமே கிடையாது. எல்லாரையும் சமமாக பாவிக்கிற மாதிரி உள்ள குழு இது. இந்த குழுவோட முயற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். எனக்கு வயசானாலும் இந்த கோயிலில் ரொம்ப நாள் பூஜை பண்ணுற பாக்கியத்தை கொடுக்கணும். முருகன் இல்லாவிட்டால் மூவுலகம் ஏதப்பா, அப்பப்பா முருகனே உலகம் அப்பா. திருசூலம் மயூரகிரிநாத முருகன் புகழ் ஓங்குக. இந்த கோயில் நல்லபடியாக வளர்ந்து கும்பாபிஷேகம் நடந்து எல்லாரும் அருள் பெறணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.